புரிஞ்சுது. புரியலன்னா கூட சொல்லுங்க, புரியுற மாதிரி நான் சொல்லி புரிய வைக்கிறேன். புரிஞ்சிருச்சு, நான் பாத்துக்கிறேன். சரி, அப்ப நான் கிளம்பட்டுமா? வாமா. தேவி, ஷாலினி, கிளம்பலாமா? சரிப்பா, நாங்க கிளம்புறோம். வரமா? அப்புறம் கயல், வளகாப்பு டேட் எப்போன்னு விக்னேஷ் வந்ததும் கேட்டுட்டு நான் உனக்கு சொல்றேன். யார் யாருக்கு சொல்லணுமோ உங்க சொந்தக்காரங்களுக்கு சொல்லிடு. சரியா? பாய். அம்மா என்னாச்சுமா அதுக்குள்ள கிளம்பிட்டீங்க? காஃபி எது சாப்பிட்டு போங்க. கொஞ்சம் வேலை இருக்குமா, டைம் ஆச்சு. இன்னொரு நாள் பாத்துக்கலாம். வரேன். வரேன்க்கா. உடம்ப பாத்துக்கணும். சரியா? சரிக்கா. உடம்பு பாத்துக்கோ. நேரத்துக்கு சாப்பிடு. தேவி, பாத்து மெதுவா பாத்து உடம்ப பாத்துக்க. வரேன்னா. பாய் ஷாலினி. ஆனந்தி. பாத்து தேவி. பாய் ஆண்டி. சரி. பாய்னா. பாய் ஆனந்தி. போயிட்டு வரேன். பாய். வரேன் மூர்த்தி. சரினா. அப்புறம் பார்க்கலாம். பாய். மா, இங்க வாயே. வேதவள்ளி அத்தை தேவியோட வளகாப்ப பத்தி சொல்லிட்டு போயிருக்காங்கல்ல, சந்தோஷமா தான் இருக்கு. வளகாப்புல மாப்பிள்ளைக்கு ஒரு 2 பவுன்ல நகை எடுத்து போடணும். கையில அது எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். நீ எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் யோசிக்கிற? இல்ல மூர்த்தி, ஏற்கனவே கல்யாணத்துக்காக நிறைய பணம் செலவாயிருக்கும். இப்போ காசு இருக்கா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஆர்டர்லாம் வந்துட்டு தான் இருக்கு. நீ அத பத்தி எதுவும் கவலைப்படாத, இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். இல்ல மூர்த்தி, அப்படி ஏதாவது கஷ்டமா இருந்தா கூட எங்க கிட்ட சொல்லு. நாங்க வீட்ல சண்டை போட்டுட்டு வந்துட்டோம், கையலுக்கு ஏதாவது கமிட்மெண்ட் இருக்கும்னு நீயே ஏதாவது யோசிச்சு என்கிட்ட சொல்லாம இருக்காத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு. ஐயோ கயல், இது பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டேன்ல. இத பாரு, எனக்கு நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். இதுதான் உங்களுக்கு ஃப்ரீயா கிடைக்கிற டைம். 2 பேரும் ஜாலியா இருங்க. முடிஞ்சா ஹனிமூன் எங்கேயாவது போயிட்டு வரீங்களா? இல்ல மூர்த்தி, நான் இப்ப இருக்க மனநிலைமையில ஹனிமூனை பத்தி என்னால யோசிக்க கூட முடியல. காமாட்சி, கையில பெரியப்பா மாதிரி. பெரியப்பா. காமாட்சி, பெரியப்பா வாங்க. பெரியப்பா வாங்க பெரியப்பா. வாங்க பெரியப்பா, உட்காருங்க. உட்காரதெல்லாம் இருக்கட்டுமா. எழிலோட அம்மா இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க பண்ண விஷயத்தை பார்த்துட்டு நானே ரொம்ப நொந்து போயிட்டேம்மா. என்னாச்சு? எங்க அம்மா என்ன பண்ணாங்க? அப்போ உங்களுக்கு விஷயமே தெரியாதா? ஏங்க, இவங்க எல்லாம் முழிக்கிறத பார்த்தா இவங்களுக்கு விஷயமே தெரியாது போல இருக்கே. இல்ல, நீங்க எதை பத்தி பேசிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க ஏற்கனவே எங்க மேல ரொம்ப கோவமா இருந்தாங்க. என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க மாமா. என்ன கோவமா இருந்தாலும் அதுக்காக இப்படி ஒரு காரியத்தை பண்ணலாமா? பாரு. எல்லாருக்கும் வணக்கம். என்ன பத்தி தெரிஞ்ச எல்லாருக்குமே என் பையன் யாருங்கிறது தெரியும். தெரியாதவங்களுக்கு சொல்றேன், என் பையன் பேரு எழில். எனக்கு அவன் ஒரே பையன். ரொம்ப பாசமா வளர்த்தேன். அவனுக்கும் என் மேல பயங்கர பாசம் இருந்துச்சு. கயல்னு ஒரு பொண்ணு என் பையனோட வாழ்க்கையில நுழைஞ்சு அவன்கிட்ட இருக்கிற பணத்துக்காக குடும்பமா சேர்ந்து அவனை எனக்கு எதிராக திருப்பி விட்டுட்டாங்க. ஆனா என் பையன் அந்த கையிலும் அவ குடும்பமும் ரொம்ப நல்லவங்கன்னு நம்பி என்ன தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டான். இப்ப நான் தனியா தவிச்சிட்டு இருக்கேன். கேவலம் பணத்துக்காக. அம்மா புள்ள பாசத்தை பிரிச்ச கையிலுக்கும் அவ குடும்பத்துக்கும் கடவுள் நிச்சயமா கூலி கொடுப்பான். அது வேற விஷயம். ஆனா இந்த வீடியோ எதுக்காகனா, என் பையனுக்கு எது உண்மை, யார் போய், யார் நல்லவங்க, யார் கெட்டவங்க, இது எதுவுமே தெரியல. அவனுக்கு எல்லாமே ஒரு நாள் புரிய வரும். அம்மா, அவங்கள நம்பி நான் ஏமாந்துட்டமான்னு ஒரு நாள் என் காலை பிடிச்ச மன்னிப்பு கேட்பான்.
அந்த நாளுக்காக ரொம்ப ஆவலோட நான் காத்துட்டு இருக்கேன். அது வரைக்கும் எனக்கும் என் பிள்ளைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அவன் யாரோ நான் யாரோ. அவனுக்கும் எனக்கும் பாசம் பற்று எல்லாமே முடிஞ்சு போச்சு. என் பேரையும் என்னோட இன்ஃப்ளூயன்ஸையும் அவன் எங்கேயுமே பயன்படுத்த கூடாது. அப்படி பயன்படுத்துறதா இருந்தா அவன் அந்த குடும்பத்தை உதறி தள்ளிட்டு வந்தா மட்டும்தான் முடியும். சாதாரண ஒரு ஏழை வீட்டு பொண்ணு பணத்துக்காக என் பிள்ளையே எனக்கு எதிரா மாத்திருக்கானா அவ எவ்வளவு பெரிய பணப்பையா இருப்பான்னு நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. இவதான் அந்த கயல். இது அவளோட குடும்பம். பாத்தீங்களா மாப்ள, எனக்கு இந்த சோசியல் நெட்வொர்க் அது இதெல்லாம் தெரியாது. என் மக ஆர்த்தி தான் அப்பா இதை பாருங்கன்னு எடுத்து காமிச்சா. அந்த கோவத்துல தான் நாங்க இங்க ஓடி வந்தோம். இன்னைக்கு அவங்களை என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. எங்க போற? எப்படி பேசி வச்சிருக்காங்கன்னு பார்த்தல்ல. இங்க பாரு, எனக்கும் அவங்களுக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னா கூட பரவாயில்ல. ஆனா உன்னையும் குடும்பத்தையும் எத்தனை பேர் பாக்குற சோசியல் மீடியாவுல பணத்தாசை பிடிச்சவ பண பேயின்னு சொல்லியிருக்காங்க. அதை என்னால தாங்கிக்கவே முடியல. ஏற்கனவே அவங்க பண்ணதை நினைச்சு நான் கொலை காண்டில் இருக்கேன். இதுல மேலும் நம்மளை அசிங்கப்படுத்துற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணிருக்காங்க. அவங்கள சும்மா விட சொல்றியா? இதுல நீங்களா அவங்களுக்கு சப்போர்ட் வேற. ஐயோ விடு எழில். அவங்க எவ்வளவு தூரம் தான் போறாங்கன்னு பாப்போமே. அவங்க சோசியல் மீடியால சொல்லிட்டா அதெல்லாம் உண்மையாயிடுமா என்ன? இங்க பாரு, இப்போ நீ பாட்டுக்கு போய் பதிலுக்கு ஏதாவது கோவப்பட்டனா அதையும் வீடியோ எடுத்து நம்மள அவங்க அசிங்கப்படுத்துவாங்க. அதனால அதை அப்படியே விடுறதுதான் நல்லது. என்ன பேசுற நீ? அவங்க வேற ஏதாச்சும் பண்ண மாட்டாங்கன்னு என்ன நிச்சயம் இருக்கு? இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வைக்க வேண்டாமா? மாப்ள அத்தை கிட்ட நிறைய செல்வாக்கு இருக்கு. அதனால அவங்க நம்மள ஈஸியா அட்டாக் பண்ண வாய்ப்பு கூட இருக்கு. இத பாருங்க, இதுல உங்களோட இமேஜிங் இருக்குன்னு கவலைப்படாம தான் வீடியோ போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ கோவத்துக்கு அவங்க எந்த எல்லைக்கும் போக மாட்டாங்கன்னு எப்படி சொல்ல முடியும்? அதனால கையில் சொல்ற மாதிரி இதை அமைதியா விட்டுறதான் பெட்டர்னு தோணுது.